அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, திருமணம் என்று சொன்னாலே முதலில் அதற்கு நேரம் காலங்களை முடிவு செய்கிறார்கள். அது எந்த நேரத்தில் வைக்கலாம், எந்த மாதங்களில் வைக்கலாம், எந்த நாட்களில் வைக்கலாம் என்று முடிவு செய்கிறார்கள். ஒரு வசதியான ஒரு நாளில் வைத்து கொள்ளலாம் என்று முடிவு செய்தால் அதில் தவறு இல்லை. எல்லாருக்கும் லீவு நாளில், எல்லாருக்கும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ள ஒரு நாளில் திருமணத்தை வைத்து கொள்ளலாம் என்று முடிவு செய்வார்களேயானால் அதில் குற்றம் கிடையாது. ஆனால் எப்படி முடிவு செய்கிறார்கள்? இன்றைக்கு முஸ்லிம்கள் நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று பார்த்து ஒரு நாளை, ஒரு மாதத்தை முடிவு செய்து அந்த மாதத்தில் எந்த நாள் நல்ல நாள், எந்த நாளில் திருமணம் செய்தால் அது அவர்களுடைய வாழ்க்கைக்கு சிறந்தது என்று பார்த்து நாளை முடிவு செய்கிறார்கள். அதே மாதிரி அந்த நாளை முடிவு செய்துவிட்டு அந்த நாளில் எந்த நேரத்தில் வைக்கலாம், 11லிருந்து 12 வரைக்கும் வைக்கிறதா, அல்லது 11லிருந்து 12 வரைக்கும் வைக்கிறதா, அல்லது 10லிருந்து 11 வரைக்கும் வைக்கிறதா என்று அந்த நாளில் ஒரு நேரத்தை, அதனால தான் நீங்கள் கல்யாண கார்டு கொடுக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், அதில் முபாரக்கான நன்னேரத்தில் என்று போட்டிருப்பாங்க. ஹிஜ்ரி 1442 ஷாபான் மாதம் அல்லது ஏதாவது ஒரு மாதத்தை போட்டு இந்த மாதத்தில், இந்த பிறை 9இல், இந்த கிழமையில், இந்த நேரத்திலிருந்து இந்த நேரத்திற்குள் முபாரக்கான நேரத்தில் என்று என்ன செய்வாங்க, போட்டிருப்பாங்க. அப்போ இப்படியெல்லாம் மார்க்கத்தில் நாளை முடிவு செய்வது, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பது, இதெல்லாம் மார்க்கத்தில் உள்ளதா? இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி தந்தார்களா என்று கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இன்னும் சொல்ல போனால் இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான முறையில் நமக்கு கண்டித்திருக்கிறார்கள், எச்சரித்திருக்கிறார்கள். இது போன்ற ஒரு முஸ்லீம் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பான் என்று சொன்னால் அவனுக்கு எந்த அளவுக்கு கடுமையை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் காட்டியிருக்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்லுகிறார்கள், மன் அத்தா அர்ராஃபன் அவ் காஹினன், ஒரு மனிதன், ஒரு முஸ்லீம் ஒரு குறி சொல்லக்கூடியவனிடத்திலேயோ அல்லது நல்ல நேரம் கெட்ட நேரத்தை கணித்து சொல்லக்கூடிய ஒருவனிடத்திலேயோ சென்று சத்தகஹு பிமா யகூல், அவன் சொல்வதை உண்மைப்படுத்துகிறான். அவன் சொல்றான், இந்த நேரத்தில் வைங்க, இந்த நாளில் வைங்க. முஸ்லீம்களில் நிறைய பேர் பாருங்க, சஃபர் மாதத்தில் திருமணம் நடத்த மாட்டாங்க, சஃபர் மாதங்களில் நல்ல காரியங்களை செய்ய மாட்டாங்க, சஃபர் மாதத்தில் குடியேற மாட்டாங்க, சஃபர் மாதத்தில் கடை திறக்க மாட்டாங்க, சஃபர் மாதத்தில் வேற எந்த கல்யாணம் காட்சி எதுவுமே வைக்க மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி அவன் சொல்லக்கூடியதை யார் உண்மைப்படுத்துகிறாரோ, அப்படி உண்மைப்படுத்தினார் என்று சொன்னால் ஃபக்கது கஃபர பிமா உன்சில அலா முஹம்மது, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கப்பட்ட இந்த குர்ஆனை நிராகரித்து விட்டான். ஒருத்தன் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பான் என்று சொன்னால் அவன் இஸ்லாத்திலே இருக்க முடியாது. குர்ஆனை மறுத்துட்டா ஒருத்தன் இஸ்லாத்தில் இருக்க முடியுமா? குர்ஆனை ஒருத்தன் நிராகரித்து விட்டான் என்று சொன்னால் அவன் முஸ்லீமாக இருப்பானா? அப்போ முஸ்லீமே இல்லை, அவன் இஸ்லாத்திலே இருக்க முடியாது என்ற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்கிறார்கள். இன்னொரு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அத்தீரத்து ஷிர்குன், சகுனம் பார்ப்பது, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பது, இதெல்லாம் ஷிர்கு, இணை வைத்தல், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு காரியம் என்று சொல்லுகிறார்கள். ஒருத்தன் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்தான் என்று சொன்னால் அவன் விதியை மறுக்கிறான். ஒருவனுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்லது ஏற்படுகிறது என்று சொன்னால் அது அவனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நாட்டத்தினால் தான் ஏற்படுமே தவிர, அவனுக்கு அல்லாஹ் விதித்திருக்கக்கூடிய விதியின் அடிப்படையில் தான் அவனுக்கு ஏற்படுமே தவிர, இந்த நாளினால் எனக்கு நல்லது நடந்தது என்று யாரும் சொல்ல முடியாது. அப்படி ஒருத்தன் சொன்னானேயானால் விதியை மறுக்கிறான் அர்த்தம். விதியை மறுக்கிறது மட்டும் இல்லை, அந்த அல்லாஹுவையே அவன் என்ன செய்யறான், அந்த அவனுடைய இடத்துல கொண்டு போய் வைக்கிறான். இந்த அல்லாஹ்னால ஒன்று நடந்துச்சு என்ற அந்த நம்பிக்கை இல்லாம, அந்த நாள்னால தான் எனக்கு நடந்துச்சு, இந்த நேரத்தினால தான் எனக்கு ஒரு காரியம் நடந்துச்சு என்று அந்த நேரத்தின் மீது நம்பிக்கை வைக்கின்றான். அல்லாஹ் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையை நேரத்தின் மீதும் காலத்தின் மீதும் என்ன செய்கிறான், மனிதன் நம்பிக்கை வைக்கின்றான். இதனால தான் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்னார்கள், அத்தீரத்து ஷிர்குன், சகுனம் பார்ப்பது, நேரம் பார்ப்பது, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பது, இவை அனைத்தும் ஷிர்கு என்று சொன்னார்கள். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அல்லாஹ் சொல்லுவதாக,
அல்லாஹ் சொல்வதாக ரசூலா சொல்றாங்க, அதாவது யுதீனி இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் என்னை ஏசுகிறான். எதனால் ஏசுகிறான் என்று சொன்னால், யசுப்பு தஹ்ர, அவன் காலத்தை திட்டுவதால் என்னை ஏசுகிறான். காலத்தை நம்ம திட்டணும்னு சொன்னா அல்லாஹ்வை திட்டுற மாதிரியாம். நேரமே சரியில்லைங்க, காலமே சரியில்லை, இந்த மாதமே சரியில்லை, இந்த வாரமே சரியில்லை என்று ஒருவன் மாதத்தை ஏசினானேயானால், காலங்களை ஏசினானேயானால் அவன் அல்லாஹ்வை திட்டுகிறான். வ அனத்தஹ்ரு, நானே காலமாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆக இந்த அடிப்படையில் நாம் இந்த நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பது இவைகள் எல்லாம் மார்க்கத்தில் இல்லாதது, புதுமைகள், பிதஅத்தான காரியங்கள் என்பதை விளங்கி இதிலிருந்து விடுபடக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.